என்னை பற்றி சொல்ல, நான் 6 அடி 1 அங்குலம் உயரம் இருப்பேன். உடம்ப நல்லா பராமரிப்பேன். நான் மருத்துவம் படிக்கிறேன். என் வாழ்க்கையில பல நாட்கள் புத்தகத்திலேயே கழிச்சிட்டேன். அதனால என் வாழ்வுல காதலி, பெண்கள் என்று இருந்ததே இல்ல. நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்டவன். ஒரு நாள் நான் சென்னையில இருந்து பெங்களூர் ட்ரெயின்ல போனேன். அது ஏசி பெட்டி. நான் கீழே இருக்கும் சீட்ல அமர்ந்தேன். அப்போது ஒரு பெண் என் எதிரே வந்து அமர்ந்தா. அவளை ஒரு பார்வை பார்த்தேன். ஆனா அவ கண்களும் சிரிப்பும் ரொம்ப பிடிச்சது. அவளிடம் பேச எனக்கு தயக்கமா இருந்துச்சு. 10 நிமிஷம் கழிச்சு அவ என்ன பார்த்து சாதாரணமா சிரிச்சா. நானும் ஹலோ சொன்னேன். இருவரும் பேசிக்கிட்டோம். அவ ஒரு பெரிய கம்பெனியில பெங்களூர்ல வேலை செய்யறா. அவ 5.5 அடி உயரம் இருப்பா. கொஞ்சம் கருப்பா இருந்தா. இருவரும் பேச கொஞ்சம் நெருக்கமாயிட்டோம். நான் வாஷ்ரூம் சென்று கண்ணாடி முன் நின்றேன். அவளும் வந்தா. அப்போது நின்று மீண்டும் பேச ஆரம்பிச்சோம். அங்க யாரும் இல்ல. என்னிடம் இன்னும் நல்லா பேசினா. அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருந்தா. திடீர்னு ரயில் வண்டி ஒரு ஜர்க்கு கொடுக்க அவ தடுமாறிட்டா. அவளை பிடிச்சேன். அவ பயத்துல என்ன பிடிச்சுக்கிட்டா. எனக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. எனக்கு அடுத்து என்ன செய்யறதுனே தெரியல. மெதுவா அவ மீது கை வச்சு பிடிக்க அவ என்ன ஒரு வினாடி பார்த்தா. பின் திடீர்னு எழுந்து சாரினா பரவாயில்லைன்னு நான் சொன்னேன். அது முதல் அவ என்கிட்ட பேச வெக்கப்பட்டா. என்ன பார்க்கவே அசிங்கப்பட்டா. இப்படியே செல்ல திடீர்னு என்ன பத்தி பர்சனல் கேட்டா. அவ எனது போன் நம்பரை வாங்கிக்கிட்டா. பின் இருவரும் எங்க படுக்கையில படுத்தோம். அவ தூங்காம சுற்றி சுற்றி படுத்தா. அவளுக்கு மெசேஜ் செஞ்சேன். என்னாச்சு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு. இல்ல, இந்த படுக்கை கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு தூக்கம் வரலைன்னு சொன்னா. பின் அப்படியே சேட்டிங் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அப்போது என்ன பிடிச்சதுக்கு சாரின்னு சொன்னா. ஒரு அழகான பெண் என்ன பிடிச்சது எனக்கு சந்தோஷம்தான். என்ன, அது ரொம்ப நேரம் நீடிக்கலைன்னு சொன்னேன். அவளிடமிருந்து வந்த ரிப்ளே என்ன அசர வச்சது. எனக்கும் ரொம்ப நேரம் நீண்டு இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னா. பின் அவ எழுந்து வாஷ்ரூம் போனா. நானும் அங்க சென்றேன். அவ பாத்ரூம் வெளியே நின்றுகிட்டு இருந்தா. அது இரவு நேரம். அனைவரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் அங்க சென்றதும் இருவரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். உடனே நான் அவளை பிடிச்சுக்கிட்டேன். அவளும் என்ன பிடிச்சுக்கிட்டா. அப்படியே கொஞ்ச நேரம் நிற்க ட்ரெயின் சென்று கொண்டு இருந்தது. திடீர்னு நாங்க வெளியே நின்றுட்டு இருப்பதை பார்த்து நான் அதிர்ந்து போயிட்டேன். இருவரும் கண்களை பார்த்துக்கிட்டே இருக்க அது ரொம்ப ரொமான்டிக்கா இருந்துச்சு. சரி வா, இடத்துக்கு போலான்னு சொன்னேன். நானும் சரின்னு சொல்லி உள்ள போனோம். நான் என் சீட்ல படுத்துக்க அவன் என் அருகில வந்து அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்தா. எனக்கு மீண்டும் அதிர்ச்சி. நல்ல வேலை, எங்க பெட்டியில வேற யாரும் இல்ல. பின் பெங்களூர் சீக்கிரமா வந்துருச்சு. அதன் பின் இருவரும் பிரிந்து சென்றோம். நான் பெங்களூர்ல 2 நாள் தங்க வேண்டி இருந்துச்சு. அவளை அங்க மீண்டும் சந்திக்க திட்டம் போட்டேன்.